சீமான் வந்து தம்பி வருவான், தன்னோட தோல் நிற்பான், அவனுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள்னோட சீமான் வந்து உனக்கு எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சிச்சு தம்பி அப்படின்னாரு. பட் வந்து என்னடா சீமான் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து திடீர்னு வந்து வந்து எதிராக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ தான் அதோட உண்மை புரியுது. அதாவது விஜய் என்ன சொன்னாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள்னாரு. ஆனா இப்ப விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த 4 பேரை பாருங்க, ஒருத்தர் கூட தமிழ் தேசியவாதி கிடையாது. அதாவது நீங்க திராவிட ஆளுங்க தான், அவங்க திராவிட சிந்தனை உள்ளவங்க தெலுங்கர்கள் தான், அவங்கள நீங்க ஏத்துக்கங்க, அது தப்பு இல்லை, ஏன்னா திராவிடம் வேணும்ட்டீங்க. அதே போல தமிழ் தேசியம் ஒரு கண்ணுட்டீங்களே, பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசியவாதி கூடவா உங்க கண்ணுக்கு தெரியல? விஜய் நீங்க இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையாவே சொல்றேன், திமுக ஈக்குவல் டு டிவிகே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவங்க எப்படி திராவிட சிந்தனையை வச்சிருக்காங்களோ, அவங்க எப்படி பெரியாரை வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி தமிழ் தேசியவாதிக்கு எதிராக எப்படி அவங்க தொடர்ந்து வன்முறையை கக்குறாங்களோ, அதே போல தான் உங்களோட செயல்பாடுகள்னு இருக்கு. இதுல தமிழ் தேசியவாதிக தமிழர்களாகிய நாங்க கண்டிப்பா முழிச்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஒரு தமிழ் தேசியவாதி கூட கிடைக்காத இப்படி ஒரு கட்சியை நாங்க வந்து நம்பி ஓட்டு போட்டோம்னா எங்க தமிழர்களோட நிலைமை என்ன ஆகுன்றது எங்களுக்கு உண்மையாவே பயமா இருக்கு. சீமான் சொன்ன கூற்றம் இப்ப உண்மையான்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற வகையில் இருக்கு உங்களோட நடவடிக்கைகள்.